இன்ஃப்ளூயன்சர்ஸ் சமூகத்துல மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கிறாங்க. போடக்கூடிய பதிவுகள் என்ன, நினைக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன தெரியுமா? ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறார், தனது இருக்கையில் இருக்கக்கூடிய துண்டை கூட அகற்றுகிறார் என்றால் எப்பேற்பட்ட மாற்றத்தை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. முதலமைச்சர் செல்கிறார், அவர் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக தனி பாதையை வகுத்து இருக்கிறார். எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா? எது மாற்றம்? பெண்களுக்கு சொத்துரிமை வழங்காத நேரத்திலே சொத்துரிமை வழங்கியது மாற்றமா, அல்லது பெண்கள் கற்பழிக்கப்படும் பொழுது அதை எதிர்த்து அரசியல் பிரச்சார களத்திலே பேசியவர் இன்றைக்கு நாளுக்கு ஒரு குற்றம் நடைபெறுகிறது. காதலி திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றா, வீட்டுல பெட்ரோல் குண்டு போடுறான், 10 வயது சிறுமிய ஒருத்தன் சாக்லேட் கொடுத்து கூட்டிட்டு போய் கெடுக்கிறான், அவனை எதிர்த்து களமாடினால் நமக்கு அவர்கள் வைக்கக்கூடிய பேர் என்ன? கொத்தடிமை. we are proud கொத்தூஸ். உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் கொத்தடிமைகள் என்றால் மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரத்திற்கு ஈடாக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வந்தவுடனே ஒருவன் போடுகிறான், ஒரு மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு அவரோடு படுக்க சென்றால் அதற்கு முதலமைச்சர் பொறுப்பா என்று ஒருவன் சமூக வலைதளத்தில் பதிவிடுகிறான். அவனை கைது கூட செய்யாமல் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால், கூட கம்பெனில வேலை செய்கிறவன் அவன் இந்த தலைவர் வராரு, நடிகர் வராரு, அவருக்கு ஓட்டு போடணும்னு பேசும்போது, ஏண்டா நடிகருக்கு என்னடா தெரியும், இங்க ஒரு தலைவர் மக்களுக்காக களத்துல நின்றுகிட்டு இருக்கிறாரு, இந்தி திணிப்பு போராட்டத்தில் நிற்கிறாரு, மாநில சுயாட்சிக்காக பேசுறாரு, இந்தியாவிலே பெண்களுடைய உரிமைக்காக பேசுறாரு, இவர் தலைவரா அவர் தலைவரா என்று ஆதரிக்கக்கூடியவர்கள் கூட பேச தவறிவிட்டோம். அதனால்தான் இந்த தேர்தலிலே தோல்வி அடைந்து விட்டோம் என்ற சங்கடம் நம்மை இந்த இடத்திற்கு அழைத்து தள்ளியிருக்கிறது. கூடியிருக்கக்கூடிய கூட்டம் நாங்கள் எதிர்பாராத ஒரு கூட்டம் என்பதால் எந்த விஷயத்தை பேசுறது, எங்க இருந்து துவங்குறது என்று ஏராளமான குழப்பங்கள் இருக்கு. இருந்தாலும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சமூக வலைதளத்தில் களமாடுவோம். இந்த அரங்கில் அமர்ந்து கொண்டு எத்தனையோ கொள்கைகளை பேசிய தலைவர்களை தமிழ்நாடு கண்டிருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிருக்கிறது. ஆனால் சமூக வலைதளத்தில் களமாட வேண்டும், சமூக வலைதளத்தில் இளைஞர்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று பேசக்கூடிய தேவை இன்றைக்கு எதற்காக ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் நடத்தக்கூடியவர்கள் களத்திலே செயல்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒற்றை கட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் வார்டு உறுப்பினர், கவுன்சிலர், எம்எல்ஏ, மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாரும் சமூக வலைதளத்தில் அரசியல் செய்வதால் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்றால், அவர்களுடைய பாணியில் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால், ஜென்சி தலைமுறையினராக இருப்பவர்கள் சமூக வலைதளத்திலே களமாட வேண்டிய தேவை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டு அரசியலை எடுத்துக்கொள்ளுங்கள், திமுகவினுடைய அரசியல் என்று கூட பேச வேண்டாம், தமிழ்நாட்டினுடைய அரசியலை எடுத்துக்கொண்டால் முழுக்க முழுக்க அரசியல் பேசக்கூடிய இடமாக டீ கடைகள் இருந்தது. இன்னைக்கும் நீங்க போய் பாருங்க, டீ கடையில் நின்றா ஒரு 2 பெரியவர் இருப்பாரு, 4 மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். எங்க தலைவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு, எங்க மக்களுக்காக இந்த திட்டத்தை இவர் செஞ்சிருக்கிறாரு, இதனால மக்கள் பயன்பெறுகிறார்கள், இல்ல இல்ல அந்த தலைவர் செய்யற திட்டம் சரியில்லை, இவங்களால ஆட்சி செய்ய முடியாது என்று சொல்லி அரசியல் பேசக்கூடிய இடமாக டீ கடைகள் இருந்து கொண்டிருந்தது. ஆனா ஜென்சி தலைமுறையினர் டீ கடைக்கு போறது கிடையாது, அங்க பேசக்கூடிய அரசியலிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வதும் கிடையாது என்பதால் நாம் செய்த மிகப்பெரிய பிழை இன்றைக்கு யார் யாரோ நம்மை ஆட்சி செய்யக்கூடிய இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். யாரோ கேள்வி கேட்பார்கள், அரசாங்கத்தை எதிர்த்து எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க வேண்டும் என்ற அவசியம் எல்லாம் கிடையாது. வாக்களித்ததின் அடிப்படையிலே, அவர்களை தேர்வு செய்ததின் அடிப்படையிலே எந்த வாக்குறுதிகளை செய்து ஆட்சி அமைத்தார்களோ அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கு இளைஞர்களிடத்தில், குறிப்பாக ஜென்சி இடத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. சில பேர் பேசுறதை பார்க்கிறோம், எந்த அளவுக்கு தெரியுமா? ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு மீட்டிங் நடத்துறாங்க, இது டிஎம்கே உடைய மீட்டிங்கே கிடையாது, திமுகவால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி கிடையாது, திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கார்டு கூட என்னிடத்தில் கிடையாது. ஆனா நிகழ்ச்சி நடத்த போறோம், ஜென்சின்னு பேர் வச்ச உடனே நமக்கு வரக்கூடிய விமர்சனம் என்ன தெரியுமா? ஜென்சியா திமுக 75 ஆண்டு காலத்திற்கு மேலாக கட்சி நடத்துது,
நூற்றாண்டு காலத்தை கடந்த தலைவர்கள் இருக்கிறார்கள். அங்க எங்க ஜென்சி இருக்கிறார்கள்? ஜென்சி என்றால் அது எங்க கட்சியில தான் இருக்கிறாங்கன்னு ஜென்சிக்கு மொத்தமா குத்தகை எடுத்து ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கட்சியினுடைய தோழர்களுக்கு சொல்கிறோம், அந்த கட்சியினுடைய நண்பர்களுக்கு சொல்கிறோம், இங்கு திரும்பி பாருங்கள். எந்த முதியவரும் இல்லாமல் ஜென்சி படை இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பதற்காக ஒரு அணியிலே திரண்டிருக்கிறது. ஜென்சிக்கு வாடகைக்கு காப்பிரைட்ஸ் நீங்க எடுக்க வேணாம், ஆல்ரெடி திமுக வாங்கி வச்சிருக்கு. இன்றைக்கு இந்த இடத்துல கூடி இருக்கு. எதுக்காக இந்த கூட்டத்தில் கூடணும்? எதுக்காக நாம் இவர்களை ஆதரிக்க வேண்டும்? இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல பேர் எங்ககிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இதை இப்போ நடத்துறதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்தியிருந்தா கொஞ்சம் நம்ம வெற்றி பெற்று இருப்போம்ல அப்படின்னு கேட்டாங்க. உள்ளபடி சொல்ல வேண்டும் என்றால் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்தியிருந்தா இந்த கூட்டம் வந்திருக்காது. ஏன்? இங்கு கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களுடைய உணர்வு என்ன தெரியுமா? கலைஞரால் படித்தவன் நான், கலைஞருடைய திட்டத்தால் உயர்ந்தவன் நான். இன்றைக்கு நான் இருக்கக்கூடிய ஐடி துறையிலிருந்து IAS ஆக இருக்கக்கூடிய பணி வரைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது. நான் என் பணியை செய்யாம போயிட்டேன். கூட கம்பெனியில வேலை செய்யறவன் அவன் இந்த தலைவர் வராரு, நடிகர் வராரு, அவருக்கு ஓட்டு போடணும்னு பேசும்போது ஏண்டா நடிகருக்கு என்னடா தெரியும்? இங்க ஒரு தலைவர் மக்களுக்காக களத்துல நின்றுகிட்டு இருக்கிறாரு, இந்தி திணிப்பு போராட்டத்துல நிக்கிறாரு, மாநில சுயாட்சிக்காக பேசுறாரு, இந்தியாவிலே பெண்களுடைய உரிமைக்காக பேசுறாரு. இவர் தலைவரா அவர் தலைவரா என்று ஆதரிக்க கூடியவர்கள் கூட பேச தவறிவிட்டோம். அதனால்தான் இந்த தேர்தலிலே தோல்வி அடைந்து விட்டோம் என்ற சங்கடம் நம்மை இந்த இடத்திற்கு அழைத்து தள்ளி இருக்கிறது. உண்மைதானே? அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? கலைஞரால் பயனடைந்தவர்களால் மீண்டும் தமிழ்நாட்டை இவர்கள் தான் ஆள வேண்டும். இன்ஃப்ளூயன்சர்ஸ் சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிறாங்க. போடக்கூடிய பதிவுகள் என்ன, மாற்றக்கூடிய நினைக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன தெரியுமா? ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறார், தனது இருக்கையில் இருக்கக்கூடிய துண்டை கூட அகற்றுகிறார் என்றால் எப்பேற்பட்ட மாற்றத்தை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. முதலமைச்சர் செல்கிறார், அவர் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக தனி பாதையை வகுத்து இருக்கிறார். எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா? எது மாற்றம்? பெண்களுக்கு சொத்துரிமை வழங்காத நேரத்திலே சொத்துரிமை வழங்கியது மாற்றமா? அல்லது பெண்கள் கற்பழிக்கப்படும் பொழுது அதை எதிர்த்து அரசியல் பிரச்சார களத்திலே பேசியவர் இன்றைக்கு நாளுக்கு ஒரு குற்றம் நடைபெறுகிறது. காதலி திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றா, வீட்டுல பெட்ரோல் குண்டு போடுறான், 10 வயது சிறுமியை ஒருத்தன் சாக்லேட் கொடுத்து கூட்டிட்டு போய் கெடுக்கிறான். அவனை எதிர்த்து களமாடினால் நமக்கு அவர்கள் வைக்கக்கூடிய பேர் என்ன? கொத்தடிமை. We are proud கொத்தூஸ். உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் கொத்தடிமைகள் என்றால் மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். பதிவு என்ன தெரியுமா? யாரு வர போறா? 20 பேர் கூட வர மாட்டாங்க. இதுக்கு ஒரு நிகழ்ச்சியா? இப்ப கூட பதிவு போடுவாங்க. வந்திருக்கக்கூடிய மாற்று கட்சியை சார்ந்த துரந்தர் அவர்களுக்கு, அது பேர் என்ன, அம்சா அலியா, அம்சா அலி தோழர்களுக்கு இந்த நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பிறகு டிஎம்கே ஜென்சி மீட்டுக்கு போனோம், ஆனா என் வால்பேப்பர்ல என் தலைவன் தான் இருக்கிறான்னு வீடியோ போடக்கூடிய தோழர்களுக்கு சொல்கிறோம், இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் பணம் தரவில்லை. இங்கு கூடியிருக்கக்கூடிய கூட்டத்திற்கு உணவு கூட தரவில்லை. எங்களால் என்ற டீயை கொடுத்தோம், பிஸ்கோட்டை கொடுத்தோம். இன்றைக்கு கூடி இருக்கிறார்கள். ஒரே நாளிலே அறிவிப்பு செய்யப்பட்டு கூட்டப்பட்ட கூட்டம் இது. இந்த கௌரவம், இந்த பெருமை எங்களுக்கு இருக்கு. எங்களை இந்த அளவுக்கு முன்னேற்றினது எது தெரியுமா? இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம், அது நான் நன்றி உரையில சொல்றேன். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம்னு முடிவு செய்யும் பொழுது எங்களால போதுமான வசதி கிடைக்கல. சரி நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு முயற்சியை எடுக்கும் பொழுது அண்ணன் கோவை லெனின் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்திலே ஒரு பதிவு போட்டார். என்ன பதிவு தெரியுமா? 2011 திமுக எதிர்கட்சியாக கூட இல்லாத ஒரு நிலை வரும் பொழுது அன்றைக்கு இங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பற்றி, இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பற்றி ஏராளமான விமர்சனங்களை அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் முன்வைக்கும் பொழுது 2011
பெரியார் திடலிலே சில மாணவர்கள் சமூக வலைதளத்தில் மெசேஜில் பேசுறவங்க, இமெயில்ல பேசுறவங்க எல்லாம் ஒன்று கூடி இந்த கழகத்தை காக்க நினைத்தார்கள். 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்திருக்கிறது என்ற நிலை வந்தவுடன் மீண்டும் இந்த கழகத்தை காப்பதற்கு 2011 கூடிய கூட்டம் இன்றைக்கு 2026 ஜென்சி டிஎம்கே என்ற பெயரிலே கூடியிருக்கிறது என்று சொன்னார். அவருடைய பதிவு எங்களை இன்னும் உத்வேகப்படுத்தியது. சரி, அப்ப சமூக வலைதளத்துல களமாடணும். சில செய்திகளை சொல்லி முடிச்சுக்கிறேன். நானும் சமூக வலைதளத்துல இருக்கேன். ஆனா பேசினா முத்திர குத்துறாங்க, பேசினா ஐடியா பிளாக் பண்றாங்க, பேசினா எங்களுடைய குடும்பத்தையே இழுத்து பேசுறாங்க. நாகரிக அரசியலை செய்த வந்தவர்கள், மாற்று அரசியல் செய்த வந்தவர்கள், அவர்களுடைய ஆதரவாளர்கள். கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரத்திற்கு ஈடாக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வந்தவுடனே ஒருவன் போடுகிறான், ஒரு மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு அவரோடு படுக்க சென்றால் அதற்கு முதலமைச்சர் பொறுப்பா என்று ஒருவன் சமூக வலைதளத்தில் பதிவிடுகிறான். அவனை கைது கூட செய்யாமல் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் இப்படி ஒரு அரசாங்கம் எதற்கு வேண்டும்? அப்போ சமூக வலைதளத்தில் பதிவை போடக்கூடியவங்க, சோசியல் மீடியால இருக்கக்கூடியவங்க யோசிச்சு பாருங்க. இந்த கழகத்தினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 89வது வயதிலே ட்விட்டர் தளத்தை ஆரம்பித்து சமூக வலைதளத்திலே களமாடினார். இன்றைக்கும் நீங்கள் எக்ஸ் தளத்திற்கு சென்றால் கலைஞர் என்று போட்டுவிட்டு பக்கத்திலே 89 என்று இருக்கும். ஏன் தெரியுமா? தன்னுடைய 89வது வயதிலே சமூக வலைதளத்தில் அரசியலை பேச துவங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர்களுடைய பேரன் பிள்ளைகள் நாம் அரசியல் பேசுவோம். இறுதியாக ஒரே ஒரு செய்தி. 1957 அரசியலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வருது. எல்லாரும் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? தோத்ததுக்கு அப்புறம் எதுக்குடா கூட்டத்தை போறீங்க, கூட்டத்தை போட்டு என்ன ஒப்பாரி வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதோ இவங்களோட அரசியல் எப்படி இருக்குன்னா, ஆட்சி அமைக்கிறது தான் அரசியல்னு நினைக்கிறாங்க. திமுக ஆட்சியில் இருந்தால் தலைவர் மாநிலத்தை பார்த்துக் கொள்வார், திமுக எதிர்கட்சியாக இருந்தால் தொண்டர்கள் அரசியலை பேசுவோம் என்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அரசியலுக்கு வரும் பொழுது திமுக மக்களுக்கு நல்லது செய்யணும்னா வந்ததே தவிர ஆட்சி பிடிக்கணும்னு வரல. ஆனா 1957 அரசியலுக்கு வருகிறார்கள். அந்த நேரத்திலிருந்து 2018 கலைஞர் மறையக்கூடிய நேரத்தில் எதிரிகள் பேசினார்கள், இனி திமுக அழிந்துவிடும். மிசாவிலே நம்முடைய முன்னாள் முதலமைச்சரை கைது செய்யும் பொழுது சொன்னார்கள், இனி திமுக அழிந்துவிடும். 2026 திமுக தோல்வி அடைந்தவுடன் மீண்டும் சொல்கிறார்கள், திமுகவால் இனி காலூன்ற முடியாது என்று. இந்த ஜென்சி தலைமுறை இருக்கும் வரைக்கும், பகுத்தறிவு மன்னவர்கள் இருக்கும் வரைக்கும் தொடர்ச்சியாக அரசியலை பேசுவோம். சமூக வலைத்தளத்தில் அவர்களுக்கு எதிராக களம் காணுவோம். வரக்கூடிய நாட்களிலாவது குறைந்தபட்சம் சமூக வலைதளங்களில் அரசியலை பேசுங்கள். அவர்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு வாதத்திற்கும் பதில் உரை ஆற்றுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.